மகாருத்ரமானது கடந்த 2-3 மாதங்களாக ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிற மகாமந்திரமானது எதிர்வேதத்தினுடைய பள்ளியிலே அக்னிகாண்டத்திலே சகருத்ரியம் என்கின்ற பெயரிலே வருகிறது. இது அமைச்சர்களாலும் பெரியோர்களாலும் மகாபிராயத்திற்கான என்று போற்றப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு உரிய உபாயமாக ஒரு பிராயசித்தமாக இந்த ஸ்ரீருத்ர மகாயாகமானது நடத்துகிறது. இது லட்டுருத்ரம், ருத்ர ஏகாதசி, மகாருத்ரம், அதிருத்ரம் என்று பல்வேறு வகையாக சிறப்பான முறைகளோடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ருத்ர மகாமந்திரத்தை 11 ருத்ரர்கள் இருப்பதனாலே, மகாதேவாதி ருத்ரர்கள் 11 இருப்பதனாலே 11 முறை ஜபம் செய்வது சிறப்பாக தொடர்கிறது. 10 படங்களே செஞ்சாலும் 11 படங்களே இந்த ருத்ரவானது குறிப்பிடுகிறது. 11 ருத்ரிக்குகள் 11 முறை இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்தால் 121 முறை ஜபமாகும். அதற்கு ருத்ர ஏகாதசி என்று பெயர். ஒரு 11 ஜபத்துக்கு ஒரு ஆணுக்கு சமகத்தை ஜபம் செய்ய வேண்டும் என்பது. அதனை ஹோமம் செய்யும் பொழுது ருத்ர ஏகாதசிக்கு 11 ஆணுக்கு ருத்ர ஹோமமும் ஒரு ஆணுக்கு சமக ஹோமமும் நடைபெறும். மகாருத்ரத்திலே பொழுது 121 8 11 1331 ஆவர்த்தி ருத்ர ஜபமும் 121 ஆவர்த்தி சமக ஜபமும் நடக்கும். இந்த ருத்ர ஹோமத்தினுடைய விதானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஏகதா, கிருதா, நவதா, அட்டா, சத்வாரி சதா, ஏகோன்ன சப்த அதிக சததா அப்படின்னு 169, 48, 3 ஒரே பாகமாக எப்படியாக இந்த ஹோமம் பண்றது அப்படின்னு பிரிச்சு பண்றது, எப்படி பிரிச்சு பண்ண வேண்டும்ன்ற விதானங்கள் எல்லாம் நமக்கு தெளிவா புத்தகங்கள்ல போராடுறவர்கள்லாம் ரொம்ப அழகான முறையில் இந்த விதானத்தை எப்படி ஹோமம் பண்ண வேண்டும், எந்தெந்த இடத்துல பாகங்களாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்கா. அது மாதிரி இங்கே அட்டா தத்வாரின் சொல்லாமல் பிரபலமா எல்லா நாளும் கடைபிடிக்கப்படுகிற அந்த 47க்காக குறித்து அணுவாக ஹோமமாக பண்ணக்கூடிய முறையில இங்கே இந்த ஹோமமானது நிகழ்ந்து வருகிறது. இந்த ஹோமத்தினுடைய ஜப பூர்த்தி இப்பொழுது நிகழ்ந்தவுடன் சுமார் ஒரு 43 பேருக்கு மேல 45 பேர் இருக்கும். இதுல இவர்கள சற்றே குறைய குறைந்தபட்சம் 33 பேருடைய ஜபம் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மற்ற அதிக ஜபம் ஏதாவது 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு காரியமா இருக்குப்பா அப்படிங்கிறதுனால 33 பேருடைய ஜபம் மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காலத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு 33 பேர் பண்ணினாங்க. அதாவது 66 ஆவர்த்தி ஆயிடுச்சு காலத்துல 11 என்று கணக்கு பண்ணோம்னா. அதே மாதிரி இப்போ அதாவது 3 ருத்ர ஏகாதசிகள் 2 முறை நடந்தது. 11 பேர் பண்ணினா ஒரு ருத்ர ஏகாதசி, 33 பேர் பண்ணும்போது ஒரு ஆரத்திலே 3 ருத்ர ஏகாதசி, திரும்ப 2 தடவை ஜபம் பண்ணிக்கலாம், 22 முறை பண்ணிக்கலாம். அப்படி பண்றதுனால அதுல 1331 சரிபாதி காலத்துல ஆயிடுச்சு. இப்ப சரிபாதி நடந்துட்டு இருக்கு, ஒரு ஆரத்தி பாக்கி இருக்கு. இதை பண்ணியாச்சுன்னா இந்த மகாருத்ரத்துக்குரிய ஜபம் பூர்த்தி அடையும். அதே மாதிரி இங்க தியானத்துல ஹோமமானது 13 முறை 13 பேரால செய்யப்பட்டதுனால ஆச்சாரியரை தவிர 11 பேர் பண்ணதுனால 121 ருத்ர ஹோமமும் 11 சமக ஹோமமும் பூர்த்தி அடைஞ்சது. தொடர்ந்து 16 அப்படிங்கிறது இந்த ருத்ரயாகத்தினுடைய பிரதான ஹோமமாக கடைசியா இந்த யாக பலன ஸ்வீகாரம் பண்ணுறதுக்காக செய்யப்படுகிறது. அதனால இந்த 16 பற்றி மகாபூர்ணாவதி எட்டி இந்த பூஜை பண்ணப்பட்ட ருத்ர கலசம் பரமேஸ்வரனுடைய கலசத்தையும் ஆதித்யாத்மனே ஸ்ரீருத்ரா என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய கலசமும்
புறப்பாடு புரியப்பட்டு மூலஸ்தானத்தை சென்றடையும். இதே சமயத்தில் அங்கே 11 ருத்ர ஜபம் பண்ணி 11 திருவீங்களால் அபிஷேகம் உள்ள நடந்து நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலசாபிஷேகம் தான் பாக்கி. கலசாபிஷேகம் நிகழ்ச்சி விசேஷ அலங்காரம் போது புரோபச்சார தீபாவளி எல்லாம் நிகழ்ச்சி சதுர்வேத பாராயணங்களெல்லாம் பாக்கி சொல்லி விசேஷமான தொழிலை பூர்த்தி அடைந்து நாங்கள்லாம் பகவன் பிரசாதத்தை வாங்கிட்டு போடுறோம். அதனால் எல்லாரும் அமைதியாக முடித்து எம்பெருமான் ஸ்ரீ வேதாந்த நாயகியோடு அமர்ந்து அருள்கின்ற ஸ்ரீ விஸ்வநாத பரமேஸ்வரர் பிறவி பெரும் துயரிக்கக்கூடிய மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை அருளக்கூடிய ருத்ராட்சேஸ்வரன் ருத்ர கவசம் ருத்ரத்தால சிவலிங்காத்தியா ஒரு கவசம் பண்ணி எல்லாரோடையும் வெளியில கவசம் பண்ணியிருப்பா, சக்கரத்தில் கவசம் பண்ணியிருப்பா. இங்கே ருத்ராட்சத்தால ஒரு கவசம் சாத்தி இந்த மாதம் வரக்கூடிய சூரிய பூஜை இங்கே நிகழும். இந்த மதத்தில் விசேஷமான பூஜையான நிகழ்வு கோகுளத்தில் மாசி மதம் சிறப்பாக அதே நேரத்தில் இங்கே விசேஷமான இந்த சூரிய வழிபாடும் இந்த ருத்ரகவசத்தை சாப்பிட்றதும் அதே மாதிரி சிவராத்திரியில் இந்த ருத்ராட்ச கவசத்தை சுவாமி சாப்பிட்றதுக்காக வழிபாடு சிறப்பாக நடந்திருக்கு. அதனால் நல்லா சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டதெல்லாம் விரும்பியாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வேண்ட சங்கர யோகி வேண்ட போதும் தருவோகி அப்படின்னு சொல்லுவார். சுவாமி அபீஷ்டம் பண்ணலாம். என்னென்ன மனதில் நினைக்கிறோமோ என்னென்ன இட்டங்கள் நமக்கு இருக்கோ அதையெல்லாம் சுவாமி பூர்த்தி பண்ணி நமக்கு கேவலத்தை கொடுக்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சுவாமியினுடைய அனுகிரகத்தினால எல்லோரும் எல்லா விதமான கேவலங்களும் அடைந்து சௌபாகியங்களோடு பல்லாண்டு காலம் வாழணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம பார்வதி வந்தது.